வெல்கம் டு பிரகாஷ்னி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்பார். நிமிஷத்தில் வச்சிடலாங்க. எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு வித்தின் 10 மினிட்ஸ் பிகினர்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா கம்மன்னு ரெடி பண்ணிடுவோமா? ஓகே, இப்போ வாங்க ப்ராசஸ்க்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்ப்போம். ஒரு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், அதாவது ஒரு 20 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் ஒரு 10-15 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், அப்புறம் புளிக்கரைசல், அதாவது ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரைசல். அப்புறம் பருப்பு வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. அதாவது 100 கிராம் வந்துட்டு துவரம் பருப்பு, ஒரு 50 கிராம் வந்து பாசிப்பருப்பு. எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் குக்கரில் செய்யுங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா பச்சை மிளகாய் வந்துட்டு சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, வெடிச்சிருச்சுன்னா அந்த இதெல்லாம் சதுரிடும், அந்த சீட்ஸ் எல்லாம். அதனால் நீங்கள் வந்து நார்மலாக உடச்சிட்டு இல்லைன்னா கட் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த பருப்பில் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி அதாவது அதை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட் வந்து உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பில் வந்துட்டு ஏற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் வச்சுட்டு முடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. கடைஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், ஏன்னா மஞ்சத்தூள் ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கிட்ட போடுங்க. அப்புறம் மல்லித்தூள் அதுவும் ஒரு 2 டீஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வைப்போம். இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு அதை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் சீரகம், அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் 2 பட்டை மிளகாய் எல்லாத்தையுமே கிள்ளி போட்டுட்டு நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் போடுங்க. அப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்புறம் 2 வரமிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு அப்புறம் புளிக்கரைசலை ஊற்றிட்டு அது பச்சை வாசனை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். நம்ம வந்துட்டு பருப்பை கடைஞ்சிட்டு அதை வந்து கொதிக்குதில்ல, அதில் வந்து நம்ம தாளிச்சதை எடுத்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா தலன்னு கொதிச்சு வரும். வித்தின் ஒரு 2 மினிட்ஸில் நல்லா தலன்னு கொதிச்சு வரும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பருப்பு வெந்த அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், தாளித்து அழகாக அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கொதிக்க விடுறோம். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் போட்டாலும் எல்லாம் போட்டு பச்சை வாசனை போய் சூப்பராக இருக்கும். கவலையே படாதீங்க, வித்தின் 10 மினிட்ஸில் சாம்பார் ரெடி. மணக்க இது இட்லிக்கு சாப்பிட்லாம், ரைஸ்க்கு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக நல்ல ப்ரோட்டீன் உள்ளதாக கொடுங்க. பாய். அச்சிச்சோ, இதை மறந்துட்டேனே. இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு வேறு வீடியோஸ் எல்லாம் வேணும்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாய்.